நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்குள் புகுந்த ஊழியர்களை அச்சுறுத்திய 5.5 அடி நீளம் உள்ள பாம்பை கடும் போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்புத் துறையினர் பிடித்தனர். இதனால் அந்த பகுதி சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. நெல்லை கொக்கரைகுளம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்னால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். முதன்மை கல்வி அலுவலகம் என்பதால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள பள்ளிகளில் இருந்து அலுவல் பணிக்காக ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள் தினமும் வருவது வழக்கம். இதனால் அலுவலகம் பணி நாட்களில் காலை முதல் மாலை வரை பரபரப்புடன் செயல்படும். இந்த நிலையில் காலை அலுவலகம் திறக்கப்பட்டு வழக்கமான பணிகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் கருப்பு நிறம் கொண்ட பாம்பு ஒன்று அலுவலகத்திற்குள் புகுந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் ஊர்ந்து சென்றது. இதனை பார்த்த ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதில் சற்று தைரியம் கொண்ட சிலர் பாம்பை அலுவலகத்திலிருந்து வெளியேற்ற முயற்சித்த போது பாம்பு அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்து அலுவலக வளாகத்தில் பதுங்கிக் கொண்டது. இதனையடுத்து அலுவலர்கள் பாம்பு அலுவலகத்தில் வந்தது குறித்து பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடும் போராட்டத்திற்கு பின்பு பாம்பை லாவகமாக பிடித்தனர். பிடிப்பட்ட பாம்பு கருஞ்சாறை பாம்பு என்றும் இது விஷத்தன்மையற்றது, சுமார் 5.5 அடி நீளம் உள்ளது என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். பாம்பு பிடிப்பட்டதை பார்த்ததும் அலுவலக ஊழியர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பின்னர் பாம்பை அடர்ந்த காட்டுப்பகுதியில் கொண்டு விடுவதற்காக தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்புடன் எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது.